அப்ப ரூல் ஓவர் பண்ணணும்னா முதலாவது நான் இந்த உலகத்துக்குரியவன் என்கிற இடத்திலிருந்து அறுக்கப்பட்டு நான் தேவனுடையவன் என்கிற இடத்திற்கு வரும்போது, தேவனுடைய புத்திரனாய் நான் மாறும்போது, இந்த உலகத்தை சாபத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவனாய் நான் மாறுகிறேன். அந்த தேவ புத்திரனுக்கு பேர் தான் நீதிமான். என் அன்புக்குரியவர்களே, ஸோ ஆவியிலேருந்து ஆத்மாவுக்கு தேவன் வந்துட்டாரா? வந்த உடனே இதுவரைக்கும் மாம்சம் திமிரு பண்ணிட்டு இருந்துச்சு. நாங்கள் தான் எங்கள் முழங்கால் தான் ஒன்று அப்படி மெதுவாக மண்டையில் தட்டுறாரு. தட்டினோடனே ஆத்மா சொல்லு, நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்னா மாம்சம் என்ன செஞ்சிருச்சு? அப்படியே அதான் இது எப்போவுமே இது கீழ்ப்படிஞ்சது தானே, அப்படியே வாலாட்டிக்கிட்டு. ஏன்னா இப்போ எம்டியோ வந்துட்டார். எம்டி சோலுக்கு வந்து சோல் பாடிக்கு வந்துருச்சு. நீ அடுத்த டார்கெட் என்னதான்? உலகம். கையத்தட்டு. ஆமாம். இப்போ இந்த உலகம் எதிர்மறையாக தான் இருக்குது. ஆவி ரைட்டு, ஆவியிலேருந்து சோல் சரியாயிடுச்சு. நம்ம சரீரத்துலேயும் தேவ கிருபையிலெல்லாம் சரியாயிருக்கு. நம்முடைய எண்ணங்கள் மாறுகிறது. இப்போ இந்த உலகத்தை நோக்கி தேவன் கடந்து வருகிறார். அப்போ இந்த உலகம் எதிர்மறையால் இருக்கிற இந்த உலகத்தில் நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி வேலைகள் நடந்து கொண்டே என்ன செய்யுது இருக்குது. இவைகளை தாண்டி தேவன் என் கூட இருக்கிறாரா? இந்த உலகம் என்னை மேற்கொள்ள முடியாது, இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன், இந்த உலகம் என்னை ஜெயிக்க முடியாது என்று சவால் விடக்கூடிய ஒரு இடத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். லிட்ரலாக தான் உண்மை. ஏற்கனவே 2 பொருள் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஒரு கரடியை கொண்டுட்டோம் ஆத்மா, ஒரு சிங்கத்தை கொண்டுட்டோம் பிசாசு. இந்த கோலியாத்தும் அவைகளில் ஒருவனை போல் இருப்பான். இன்னும் கொஞ்ச காலத்தில் ஆமேன் வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். ஆமேன். கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் பூக்கும். இந்த ப்ராஃபஸி நிறைவேறக்கூடிய காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். முதலாவது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன். இந்த இடத்துக்கு நீங்கள் வரலன்னா, இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது தான் உலகத்தோட கண்ட்ரோல்லேருந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் ஆகுறீங்க. என்னைக்கு பழத்தை இவன் புசிச்சானோ உலகம் இவனை டாமினேட் பண்ணிருச்சு. ஆனால் இயேசு விசுவாசித்த போது இயேசு என்னை டாமினேட் பண்ணி, இப்போ உலகம் என்ன டாமினேட் பண்ணாமல் நான் உலகத்தை டாமினேட் பண்ணுறேன். படைக்கும் போது மனுஷன் எப்படி படைச்சாரு? உலகத்தை நீ ஆண்டு கண்ணாரு. ஆனால் என்னைக்கு கனியை பார்த்து அதை அவன் புசிச்சானோ அன்னையிலிருந்து உலகம் அவனை என்ன செஞ்சிச்சு? டாமினேட் பண்ணிருச்சு. என் அன்புக்குரியவர்களே, இயேசு மறுபடியும் வந்த பிறகு மறுபடியும் உலகத்தை ரூல் ஓவர் பண்ணபடி தேவனை வைத்திருக்கிறார். அப்போ ரூல் ஓவர் பண்ணணும்னா முதலாவது நான் இந்த உலகத்துக்குரியவன் என்கிற இடத்திலிருந்து அறுக்கப்பட்டு நான் தேவனுடையவன் என்கிற இடத்திற்கு வரும்போது, தேவனுடைய புத்திரனாய் நான் மாறும்போது, இந்த உலகத்தை சாபத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவனாய் நான் மாறுகிறேன். அந்த தேவ புத்திரனுக்கு பேர் தான் நீதிமான். ஆமென்.